இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். உலகம் உள்ள சினி ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். ஜடையனூர் வி ஜானகிராமன் டைரக்ஷனில் வர படம் 6 கண்களும் ஒரே பார்வை. ஆரோன் மியூசிக் பண்ணியிருக்கார். வாசு விக்ரம் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். முருகன் இயக்கத்தில் வர படம் பகலறியான். 8 தொட்டாக்க புகழ் வெற்றி ஹீரோ நடிக்கிறார். அக்ஷயா ஹீரோ நடிச்சிருக்காங்க. விவேக் சாரா என்ற அறிமுக இசையமைப்பாளர் இசையமைத்திருக்கார். ஒரே இரவு நடக்கக்கூடிய த்ரில்லர் படம் இது. கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷன் வர படம் பிடி சார். ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் வர படம் ஹிப்ஹாப் ஆதி ஹீரோ நடிச்சிருக்கார். காஷ்மீர் பரதேசி ஹீரோ நடிச்சிருக்காங்க. விஸ்வாசம் அனிகா முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். இதுபோக தியாகராஜன், பிரபு, பாண்டியராஜன் ஆகியோரும் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல கருத்துள்ள படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். 2012ஆம் ஆண்டு வெளியான ராமராஜன் படம் மேதை. அதை அடுத்து 12 வருட இடைவெளிக்கு பிறகு வர படம் சாமானியன். ஆர் ராகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்கார். இசைஞானி இளையராஜா நீண்ட இடைவெளி பிறகு ராமராஜன் படத்தை இணைந்திருக்கிறார். மக்கள் நாயன் ராமராஜன், ராதாரவி, எம்எஸ் பாஸ்கர் ஆகியோர் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இதுபோக இளம் கதாநாயகன் படத்தில் உண்டு. ஒரு பேங்க் கொள்ளையை மையப்படுத்தி சமுதாய கருத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இது. வழக்கமான ராமராஜன் படங்கள் போல் இல்லாமல் இந்த காலத்துக்கு ஏற்றபடி மாறுபட்ட கதையம்சத்தோடு இந்த படம் வெளியாகிறது என்பதால் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்குது. இந்த படம் மட்டும் 23/5/24 வியாழக்கிழமை மட்டும் வெளியாகுது. மற்ற படங்கள் எல்லாமே 24/5/24 வெள்ளிக்கிழமை மட்டும் வெளியாகுது. இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்